மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்த பலத்த காற்றுக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதியில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் கடலோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஆபத்தான நிலை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கடலோர பகுதிகளில் இருந்து இயங்கும் சிறிய மற்றும் கரையோர மீன்பிடி படகுகள் கடல் நிலைமை சீராகும் வரை மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து கடலுக்கு செல்லும் மீன்பிடி படகுகளும் மாத்தறை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மீனவர்கள் அனைவரும் வானிலை தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பதுடன் கடலில் இருக்கும்போது பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.